யுனித்தார் அனைத்துலக பல்கலைக்கழகமும் கிடா மாநில மாய்கா இளைஞர் பிரிவினரும் இணைந்து மாநிலத்திலும் அதற்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் உள்ள இந்திய மாணவர்களுக்காக 1 மில்லியன் ரிங்கெட் கல்வி உதவித்தொகை திட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த உதவித்தொகை தகுதியான இந்திய மாணவர்கள் யுனித்தார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் மேற்கல்வியை தொடருவதற்கு வாய்ப்பளிப்பதோடு கல்லூரி கட்டணங்களை உள்ளடக்கிய இத்திட்டத்தின் விண்ணப்ப விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இந்திய மாணவர்கள் தங்களின் கல்வி மற்றும் தொழில் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு தளமாக அமையும் என்று சுங்கைப்புத்தானி யுனித்தார் பல்கலைக்கழகத்தின் உதவி மேலாளர் ஜீவபாலன் ஜெயராமன் தெரிவித்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம யூனித்தார் கல்லூரி கூட செஞ்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வறுமை கல்வி கற்கதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் என்பது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். அதனால புத்தனா எம்ஐசி இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இன்னைக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம செஞ்சுருக்கோம். மாநில மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் தினேஷ்குமாரன் பத்மநாதன் இந்த முயற்சி நிதி தடைகளை நீக்கி இந்திய இளைஞர்கள் உலக தரமிக்க உயர்கல்வியினை பெற்றுக்கொள்ள இயலும் என்று குறிப்பிட்டார். இந்த 1 மில்லியன் ரிங்கெட் கல்வி உதவித்தொகை சமூக முன்னேற்றத்தையும் அடுத்த தலைமுறை இந்திய தலைவர்களை உருவாக்கும் முயற்சியையும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.